வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி தான் நம்ம சாப்பிட போகிறோம். நேற்று வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து சைடிஷாக வச்சுருந்தோம். அப்போயே தோணுச்சு, சரி நம்ம உளுந்த வடை போட்டோம், அது கொஞ்சம் நல்லா யூஸ் போச்சு. அதனால நம்ம வாழைக்காய் பஜ்ஜி நம்ம சட்னி சாம்பார் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-35 வடை இந்த மாதிரி இந்த சைஸில் போட்டிருக்கோம். ஓகே, நமக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வித்து சாம்பார் நல்லா சூப்பராக அதை டேஸ்ட்டாக வச்சுருக்கோம். நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ வடை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு கிடையாது. அவங்க வந்து வீட்டிலையே கடலை மாவு, அப்புறம் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஓகே, வாங்க சாப்பிட்லாம். பஜ்ஜிக்கு நம்ம ரோட்டு கடையிலலாம் பஜ்ஜி 2 சட்னி ஊற்றி கொடுப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரியே இருக்குது இன்னைக்கு. அது தேங்காய் சட்னி தான் அல்டிமேட்டாக இருக்கும். தக்காளி சட்னியுமே காரசாரம் சூப்பராக இருக்குது. சாம்பார் ஒரு வாரத்தில் ஊற்றிக்கிட்டு அது சாம்பார் நல்லா டிப் பண்ணி சூடாக இருக்கு வடை. அருமை அருமை அருமை. ஊற்றி அது நல்லா உள்ளெல்லாம் இறங்க மாட்டேங்குது வடைக்குள்ளே. நல்லா வடையுமே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. அது சாம்பாரோட முக்குனா, அதாவது அது இது
மிக்ஸ் ஆனால் தான் சூப்பராக இருக்கும். நீ சாப்பிட்டியா? ஆமாம், பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எத்தனை வடை சாப்பிட்ட? 3 வடை. நான் ஒரு 30 வடை சாப்பிட்றேன்னா ஒரு 10 வடை சாப்பிட வேண்டாமா நீங்கள்? நானும் இல்லையா? நீ 35 சாப்பிட்றேன்னா நான் 10 சாப்பிடுவேன். 1 2 தான் பார்த்துக்கோங்க. 3 வடை தான் சாப்பிடுங்க. நான் 30 வடை சாப்பிட்றேன். 10 வடையாக சாப்பிட வேணாமா? 35 எங்கே இருக்குது? ஒரு 5 கூட சாப்பிடல, 3. எப்படி? சட்னிக்கு ஒரு வடை, இந்த சட்னிக்கு ஒரு வடை, சாம்பாருக்கு ஒரு வடை, அந்த மாதிரியா? எல்லாரும் ஒரு 2 வடை வச்சுருந்தா நல்லா இருக்கும். இன்னும் மாவு இருக்குது. மாவு நிறைய கஷ்டமா. இன்னும் வாழைக்காயும் இருக்குது. ஈவினிங்கில் டீ, வாழைக்காய் பஜ்ஜி காம்பினேஷன் பாருங்கள், தூக்கலாக இருக்கும். இந்த வடையை சாப்பிட்டுட்டு ஒரு சைடு டீ எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட 35 வடை சாப்பிட முடியாது, 2 வடை சாப்பிடலாம். இதுவே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுருப்பேன். சாம்பார் கொஞ்சங்க, ஒரு காவாடி காலி ஆகிடுச்சு. சட்னி ஒரு அரைக்கால் இறக்கணும், இதாக இறக்கணும். அதெல்லாம் எங்கே போகுது? வடை கூட சேர்ந்து வயிற்றுக்குள்ளே தான் போகுது. அப்படி இருக்கும்போது வயிறு ஃபுல்லாகல. இந்த சட்னிலாம் பிச்சுக்குள்ள எடுத்துச்சு. ஈவினிங் லைட்டை தொட்டுக்கிறோம். இது வச்சா இல்லை இந்த காரசாரமான ஐட்டம்லாம் சாப்பிட்டு இந்த தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ அப்படியே தேனாமிர்தமாக இருக்குது அந்த தண்ணி. ஓகே, இந்த காரசாரமாக சட்னி கூட வாழைக்காய் பஜ்ஜி சுட சுட மொறுமொறுன்னு செமையாக சாப்பிட்டாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான், ஒரு 35 வடை. அன்றைக்கே நான் உளுந்த வடையை அவ்வளோ தான் சொன்னேன், ஒரு 30 35 வடை.
வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுவுமே நம்ம சாப்பாடுக்கு பதிலாக சாப்பிட்ருக்கேன் நான். இதுவே இந்த எண்ணெய் ஆயில் ஐட்டம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா நான் என்ன ஒரு 10 வடை 15 வடை அந்த மாதிரி வேணால் சாப்பிடுவேன் நான். இது வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக தான் சாப்பிட்ருக்கேன். அது வந்து என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னா ஓகே. ஏன்னா ஆயில் ஐட்டம் நம்ம வந்து உடம்புக்கு என்றைக்குமே நல்லது கிடையாது. ஏதோ நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. அளவோடு சாப்பிட்டா நல்லது. ஓகே, இன்றைக்கி வந்து வாழைக்காய் பஜ்ஜி செம்மையாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா அது வந்து நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.